ஹாய், வெல்கம் டு ரெட் ஃபிக்ஸ் ஃபன். இப்போ பாருங்கள், இன்றைக்கெல்லாம் பிச்சை எடுக்கிறவங்க ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டாங்க. அதாவது எட்டனா, ₹1, ₹5 லெவல் கூட மதிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்களுடைய ரேஞ்சு ஏறிப்போச்சு. அப்படி ஆகிட்டாங்க. பிச்சை போடுறவங்க யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்டைலாக கேட்டுடுறாங்க. பட் இப்போ நம்ம போடுறவங்க யோசிக்கிறதா இருக்குது. ஏன்னா எட்டனா போட்டால் கேவலம், ₹1 போட்டால் கேவலம், ₹5 போட்டால் கேவலன்ற ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பிச்சைக்காருக்கு என்ன ரேஞ்சுன்னு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சார், என்ன ஒரு ₹10 இருந்தால் கொடுங்க சார். எனக்கு ₹10? சார், நீங்கள் ஹோட்டல் சரவண பவனில் ஒரு இட்லி ₹18, ₹20 ₹10 மதிப்பே இல்லை சார். யோ, உடம்பு நல்லா இருக்குதுல்ல, வயசு சாப்பிடியா? என்னது, ஒரு நாளைக்கு 4 தெரு சுற்றுறேன், 4.5 கிலோமீட்டர் நடக்கணும். இது உனக்கு வாய்ப்பாக தெரியலையா? யோ, கூலி வேலை செஞ்சு சாப்பிடியான்ற தெரு நடக்கிறத பற்றி ஒழிப்புன்றேன். என்னது, கூலி வேலையா? கூலி வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 3000 கிடைக்குமா? இது 3000. அது ஆர்டினரி டேஸில், அதாவது ஹாலிடேஸ்லலாம் ஒரு ₹4000 ₹4500 வரைக்கும் களை கட்டுவேன். 1000 சில்லறை இருக்குதா? இப்போ தான் சார் சரவண பவன் ஹோட்டலுக்கு ₹2500 சில்லறை கொடுத்துட்டு வர எடுன்னு. விடமாட்டான் போடுறது. வணக்கம் தலைவரே. என்னப்போ, எப்படி பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? அப்படியே போ தலைவரே. இப்போல்லாம் பிச்சை போடுறவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரே. ஆமாம், எங்கே தலைவரே இவ்வளோ தூரம்? ஒன்றும் இல்லைப்பா, இங்கே ஒரு இடம் வந்தேன். ஆமாம், நீ ஏன் மலேசியா நடந்த மாநாட்டுக்கு வரல? அது ஒன்றும் இல்லை தலைவரே, சுவிட்சர்லாந்து அமெரிக்கா அப்படி ஃபேமிலியோட பிக்னிக் போயிருந்தேன். ஒரு வாட்டி நம்ம பிச்சைக்கார மாநாடு மலேசியாவில் நடக்குது, அது கண்டிப்பாக வந்துடும். அப்படி பாஸ்போர்ட்லாம் எடுத்து அதில் டிக்கெட்லாம் போட்டுருங்க தலைவனியா. நம்ம என்ன தலைவர் அர்ஜென்ட்டாக போகிறீங்க? ஒன்றும் இல்லை, டெல்லியில் ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கிடுவேன். ஃப்ளைட்டு 9:30 மணி இப்போ 8 ஆகிடுச்சு. நான் வரேன். போய்ட்டு. ஏங்க, அவர் உங்கள் தலைவரா? ஆமாங்க, அவர் என்னத்த. எனக்கு ஒரு உதவி சரிங்களா? என்னங்க, என்னையும் பிச்சைக்காரனாகிறேன். பிச்சைக்காரனை வருதுன்னு அவ்வளோ சாதாரணம்? கார்டு வச்சுக்கிறோம், ரேஷன் கார்டு தானே. ரேஷன் கார்டு வச்சுக்கணுன்னு நாங்கள் பிச்சைக்காரனாவே சேர்த்துக்கிட்டோம். அப்போ என்ன கார்டு? எங்கள் சங்கத்து கார்டு இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹500 இல்லை ₹600 ஓப்பனிங் ஸ்டேஜில் உன்னால் பிச்சை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அப்புறம் எங்கள் சங்கத்துக்கு ஒரு ₹3.5 லட்சம் டொனேஷன் கட்டணும். ஐயோ, இவ்வளோ இதா? ஏங்க, இதெல்லாம் இல்லாமல் நான் உங்கள் சங்கத்தில் சேர முடியுமா? சேரலாம், ஈஸி வழி ஒன்று இருக்குது. ஆனால் அது உனக்கு சரிப்பட்டு வருமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என்னங்க, மலேசியான்றீங்க, சுவிட்சர்லாந்துன்றீங்க, அமெரிக்கான்றீங்க, பிக்னிக்ன்றீங்க, ஒரு பிச்சைக்காரன். நீங்கள் பிச்சைக்காரன் ஆகணுங்க. நீங்கள் பிச்சைக்காரனா ஆயினாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 2 கண்ணையும் பிடிக்கிட்டு பிச்சை எடுக்க விட்டோம்.